கொரோனா வைரஸே ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் போச்சு. இப்போ புதுசாக ஒரு வைரஸாம், ஹண்டா வைரஸ். அதுவும் ஆனால் புது வைரஸ் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த வைரஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எலி, அணில் இந்த மாதிரி உயிரினத்துலேருந்து அதோட மலம், யூரின் மூலமாக பரவுது அப்படின்ட்டு வருது. ஏதோ இப்போது அர்ஜென்டினாவில் ஒரு சொகுசு கப்பலில் போயிட்டு இருந்தப்போ 2 பேர் இறந்துட்டாங்க தொடர்ந்து. அப்புறம் விசாரித்து ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்த்தப்பறம் தான் இப்படி ஹண்டா வைரஸ்னால தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை இப்போ நடுக்கடலே நிப்பாட்டி போட்டிருக்காங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, அதில் பயணித்த நிறைய பேர் 174 பேர்கிட்ட அதில் பயணம் பண்ணியிருப்பாங்க போல். அதில் நிறைய பேர் அவங்க ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் அவங்கவுங்க நாட்டில் இறங்கி ஊருக்குள்ளே போயாச்சு. அதான் இப்போ ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதால் நிறைய பிரச்சனை வரலாம். ஏன்னா உள்ள ஊருக்கு போகும்போது அது வந்து ஒரு மனுஷன்லேருந்து ஒரு மனுஷன் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலே பரவிடுமா. அப்போது டேஞ்சர் தான். அதில் வேறு இன்னொன்று என்னென்னா, பழைய நோய் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையில் அந்த நோய்க்கான மருந்துங்கிறது கிடையவே கிடையாதான். அது வந்து இப்போது காய்ச்சல் சிம்டம்ஸ் இருக்கும்ல, காய்ச்சலோ லூஸ் மோஷனோ எப்படி சொல்கிறது, மூச்சு விட முடியாமல் இருக்கும், அந்த இதுக்கெலாம் இப்போ காய்ச்சல்னால் காய்ச்சல் குறைக்கிறதுக்குள்ள மருந்தும், லங்ஸ் பிரச்சனைனா அதுக்குள்ளே மருந்தும் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்கன்னா. லங்ஸ் பிரச்சனைலாம் வந்துட்டுனா காப்பாற்றவே முடியாதான். அதில் ஏதோ ரத்தத்தில் பிளாஸ்மான்னு ஒன்று இல்லை, அது வந்து வெடித்து அதோட திரவம் வந்து அடைச்சி தான் நிறைய பேர் சாகிறதாகவும். எல்லாம் என்ன நடக்க போதோ தெரியல. ஒவ்வொரு நோய் புதுசு புதுசாக வருது. சேஃபாக நம்ம தான் இருந்துக்கிடணும். அந்த சொகுசு கப்பலில் பயணம் பண்ணி அவங்கவுங்க ஊரில் இறங்கியிருக்காங்கல்ல, அதில் நிறைய நாடு, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, நியூயார்க், நிறைய நாடு, அதில் இந்தியாவும் இருக்குது. இந்தியாவிலேருந்து 2 பேர் போயிருக்காங்க.